பெருங்களத்தூரில் அம்பேத்கர் சிலைக்கு ஆரத்தி எடுத்து பூஜை செய்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பு. பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் அவர்களை குறித்து அவதூறு கருத்துக்கள் பேசியதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர பெருங்களத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் பழைய பெருங்களத்தூர் அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தெற்கு பகுதி செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். மாமன்ற உறுப்பினர் புகழேந்தி முன்னிலை வகித்தார். இதில் பொதுக்குழு உறுப்பினர் சங்கர், வட்ட செயலாளர்கள் வெங்கடேசன், ஐசக், சுரேஷ், மஞ்சுநாதன், குருநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அம்பேத்கர் சிலையை கழுவி தூய்மை செய்து மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து அம்பேத்கரை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரை கண்டித்து நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய தாம்பரம் MLA SR ராஜா, அம்பேத்கர் பிரச்சனையில் அமித்ஷா மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் தொடரும். இத்தோடு இந்த போராட்டங்கள் நிறுத்தப் போவதில்லை, தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் சேது மாதவன், மணிவண்ணன், சுந்தர், வழக்கறிஞர் தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதானி அவர்கள் அமெரிக்காவுடைய புலனாய்வு அங்கு இருக்கிற அரசு 2000 கோடிக்கு மேல் லஞ்சம் கொடுத்து பணி எடுத்து அதன் மூலமாக நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், அவரை கைது செய்வதற்கு வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இதுதான் செய்தி. இதை எங்க விசாரிக்கணும்? ஒரு இந்தியாவுடைய தொழிலதிபர், ஒரு காலத்தில் டாடா இருந்தார், பிர்லா இருந்தார், அம்பானி வந்தார், அனில் அம்பானி போயிட்டார். இப்போ புதிதாக ஒருவர் அதானி என்பவர் வந்திருக்கிறார். அந்த அதானி யார் என்று நாங்களெல்லாம் சொல்லுவதை விட சிறைக்கு போயிட்டு வந்த கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி பாராளுமன்றத்திலே பேசினார். என்ன பேசினார் என்று சொன்னால், அந்த வீடியோலாம் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியாது. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொன்னார். அதானி என்பவர் இன்றைக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர், மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறார். அதானி ஏர்போர்ட் இருக்குது, அதானி ஃபோர்ட்ரஸ் இருக்குது, அதானி இருக்கிறார், இலங்கையிலே பணி செய்கிறார். இன்றைக்கு உலக நாடு முழுவதும் அந்த பணி நடைபெறுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால், அதற்கு கெஜ்ரிவால் பாராளுமன்றத்திலே சொன்ன பதில், இதற்கெல்லாம் முதலாளி நரேந்திர மோடியான்னு சொன்னார். எப்படிங்க நரேந்திர மோடி அப்படின்னு கேட்கும் போது அவரே விளக்கம் கொடுக்குறார். அப்ப அதானி யாரு? அதானி மோடியினுடைய ஏஜென்ட், கமிஷன் ஏஜென்ட். எவ்வளவு லாபம் வருதோ அதை குறிப்பிட்ட தொகையை அதானிக்கு போகும். அவர்தான் பிரதமராக இருக்காரு, எல்லா வசதியும் இருக்குது. இப்போ நான் காலையில் இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்ன எங்கள் வீட்டில் ஒரு 4-5 மெடிக்கல் பில் இருக்குது. மருந்து வாங்கினா அரசாங்கத்திட்ட கொடுத்து அதுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் சட்டமன்ற உறுப்பினருக்கு பணம் கொடுப்பாங்க. இது இல்லாமல் எந்த ஆஸ்பத்திரியில் போய் நான் படித்தாலும் எனக்கு எவ்வளோ செலவானாலும் அரசாங்கம் எனக்கு பணம் கொடுத்துருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட மருத்துவ உதவி அரசாங்கம் செய்யும். சாதாரண ஒரு MLA, ஒரு MPக்குன்னா தேவையான உதவி சர்க்கார் எந்த ட்ரெயினில் போனாலும், பஸ் ஸ்டாப்பில் போனால், பைக்கில் போனால், பதவி இருந்தாலும் இல்லை என்று போனாலும் போகலாம், கேஸ் அடுப்பு போனாலும் வாங்கிக்கலாம். அவர்களுக்கு இருந்து சில சலுகைகள் அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் ஒரு பிரதமருக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குது?